பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பரலோக பாதையின் தடைக்கற்கள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒரு தடைக்கல்லை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6 எபிசோட் இந்த தலைப்பின் அடிப்படையில் உங்களோடு நான் பேச போகிறேன். அதற்கு பிறகு புதிதான சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே பரலோக பாதையில் நாம் முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு நம்மை இழுத்து பின்னுக்கு தள்ளுகிற அல்லது நாம் போகக்கூடிய பாதையை விட்டு வழிமாறி போகக்கூடிய அல்லது ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஸ்திரீயுடனே விபச்சாரம் செய்கிறவன் மதி கெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான் என்று நாம் வாசிக்கிறோம். விபச்சாரம் செய்கிறவன் மதி கெட்டவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம் இதெல்லாம் வேதத்தில் பல இடங்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வாலிபன் ஒரு நாள் கேட்டால் ஒரு ஊழியக்காரர்கிட்ட, பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லுகிறீர்களே, ஆனால் அதில் எவ்வளவு அசுத்தமான காரியங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்று. அப்பொழுது அந்த ஊழியக்காரர் சொல்லியிருக்கிற, அருமையான தம்பி, இந்த வாலிப நாட்களில் நீ கேட்ட கேள்வி சரிதான், இது பரிசுத்த வேதாகமம் தான். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஏன் இந்த பாவமான காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நீ இந்த பாவ செயல்களில் விழுந்து விடக்கூடாது என்று சொல்லி உனக்கு எச்சரிப்பதற்காக, உன்னை எச்சரிப்பதற்காக இது எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எச்சரிப்பதற்காக இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த விபச்சாரம், வேசித்தனம் என்பது சரீரத்தினுடைய மாம்சத்தின் இச்சையினாலே வெளிப்படுகிற ஒன்று. கண்களின் இச்சை, மாம்சத்தினுடைய இச்சை, இதுதான் விபச்சாரமாக, வேசித்தனமாக, காம விகாரமாக வெளிப்படுகிறதை நம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. ஆதி முதற்கொண்டு தேவன் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற அந்த அடிப்படையில் தான் குடும்பத்தை பரிசுத்தமான ஒரு குடும்பமாக ஆண்டவர் உருவாக்கினார். ஆதாமுக்கு ஒரு ஏவாளைத்தான் ஆண்டவர் கொடுத்தார். அந்த ஏவாளும் ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டவள். ஏவாளை செய்து ஆதாம்கிட்ட ஆண்டவர் கொண்டு வந்த உடனே, இந்த ஆதாம் அவளை பார்த்த உடனே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவன் சொல்லுகிறான். இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற அந்த சட்டத்தை மீறுவது தான் விபச்சாரமும் வேசித்தனமும் என்று காணப்படுகிறது. குடும்ப உறவு என்கிற அந்த சட்டத்திற்குள் கணவனும் மனைவியும், அல்லது அந்த குடும்பம் என்கிற வட்டத்திற்குள் கணவனும் மனைவியும், அவர்களை படைத்த தெய்வமும், அதற்கு பிறகு பிள்ளைகள், இதை தாண்டி என்ன ஒரு உறவு, தவறான ஒரு உறவு வரும் என்றால் அது ஆண்டவரால் அருவருக்கப்படுகிற ஒரு உறவாக மாறிவிடுகிறது. திருமணம் என்பது ஆண்டவர் நியமித்த ஒன்று. ஒரு பரிசுத்தமான சந்ததியை உருவாக்குவதற்காக தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் குடும்ப வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திற்குள்ள எவ்வளவு சீரழிவுகள் இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. வேதத்திலிருந்து நம்ம தாவீதை நம்ம உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம், நமக்கு ஒரு எச்சரிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். அவனுடைய தவறுதலை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சிம்சோனை ஒரு எச்சரிப்பாக நம்ம வாலிபர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவனுடைய தவறுதல்னால தன்னுடைய அழைப்பை இழந்தான்,
பாதி வயசில் தன்னுடைய வாழ்க்கையும் இழந்து போனான். எந்த கண் அவனுக்கு இச்சையை உண்டாக்கினதோ அந்த கண் குருடாக்கப்பட்டு பிடுங்கப்பட்டது. பாருங்கள் எவ்வளவு. அம்னோன் தாவீது ராஜாவுடைய மூத்த மகன். தாவீது ராஜாவுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசத்தை ஆளக்கூடிய உரிமை பெற்றவன் தான். ஆனால் மூத்த பையனாக இருந்தாலும் அவன் தாமாரிடம் தவறான காரியத்தை நடப்பித்ததுனாலே அன்றைக்கு தாமார் சொல்லுகிறாள், இஸ்ரவேல்ல மதிக்கெட்ட காரியத்தை செய்யாத. மதிக்கெட்ட, அதான் புத்தி கெட்ட காரியம். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த புத்தி கெட்ட காரியத்தில் விழுந்து போயிட்டோம். அப்படி இந்த அம்னோன் விழுந்து போனதுனால பாதி வயதில் அவன் மரணம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். பைபிளில் நம்முடைய திராட்சை தோட்டமாகிய குடும்பம் அல்லது குடும்பம் என்கிற திராட்சை தோட்டம் செழிப்பாக பூவும் பிஞ்சுமாக காணப்படுகிற ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தினுடைய பூவையும் பிஞ்சையும் நாசமாக்குகிற குள்ள நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்காக பிடியுங்கள் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்லுகிறார். இந்த குள்ள நரி குழி நரி இப்படிப்பட்டதான் நரிகள் தந்திரமாக குடும்ப வாழ்க்கைக்குள்ள புகுந்து இன்னைக்கு அநேக குடும்பங்களை சீரழித்து விடுகிறது. அப்போ இப்படிப்பட்டதான காரிலிருந்து ஆண்டோடைய பிள்ளைகள் எப்படி நம்மை காத்துக்கொள்வது, எப்படி இதுக்கு நம்ம விலகி இருக்கணும், ஒரு சில ஆலோசனைகளை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது, சாத்தான் ஒவ்வொருவருடைய பலவீனங்களையும் அல்லது நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக செய்த பாவத்தினுடைய காரியங்களை அவன் அறிந்திருக்கிறான். அப்போ அதிலிருந்து நம்ம விடுபட்டு இன்றைக்கு வேற வழியில, பரிசுத்தமான வழியில பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த பழைய வாழ்க்கை அவனுக்கு தெரியும். நம்ம எதுல வீக்கா இருந்தோம் அப்படிங்கிறது தெரியும். ஆகவே அந்த வீக்கா இருந்த அந்த பகுதியை வைத்து பல நேரங்களிலே அவன் நம்மை சோதனைக்குட்படுத்துவான். ஆகவே அப்படிப்பட்ட சோதனையை அவன் கொண்டு வருகிற இடம், அப்படிப்பட்ட சோதனையிலே அவன் கொண்டு வருகிற சூழ்நிலை, அப்படிப்பட்ட சோதனைகளை சாத்தான் கொண்டு வருகிற நபர்களை விட்டு நாம் விலக வேண்டியது அவசியம். அதை உணர்ந்த தாவீது ராஜா தான் தன்னுடைய முதல் சங்கீதத்தில் சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நடக்காத, நிற்காத, உட்காராத. நடக்கக்கூடாத இடத்துல நடந்தா ஒரு நாள் வரும் அங்கே நிற்க ஆரம்பிப்போம். நிற்கக்கூடாத இடத்துல நிற்க ஆரம்பிச்சுன்னா ஒரு நாள் வரும் அங்கே உட்கார்ந்துருவோம். அதுக்கு பிறகு அங்கேருந்து ஐயோ அப்படின்னு நம்ம எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் முடியாத போய்விடும். ஆகவே நடக்காத, நிற்காத, உட்காராத என்கிற அந்த காரியத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மாறாக என்ன செய்யணும்னு சொல்லியும் தாவீது ராஜா நமக்கு சொல்லுகிறார். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷி பாக்கியவதி. அப்போ 3 காரியத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். நடக்கக்கூடாத இடத்துல நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாத இடத்துல நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாத இடத்துல உட்காரக்கூடாது. மாற்றாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டோடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தை அனுதினமும் வாசித்து தியானம் பண்ணி அந்த வார்த்தை சொல்வதின்படி நடக்கும் பொழுது இப்படிப்பட்டதான பாவ சோதனைகளுக்கு ஆண்டவர் நம்மை விலக்கி காப்பார். ஒருவேளை இந்த சோதனை நம்மை துரத்தி கொண்டு வந்தாலும் அதில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு பலனை, ஆவிக்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். சோதனையை சகித்து கொள்ளக்கூடிய, சோதனையிலிருந்து நாம் விலகி செல்லக்கூடிய ஒரு கிருபையை, பலனை ஆண்டவர் நமக்கு தருகிற தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். 2வது, இச்சைகளை தூண்டக்கூடிய பார்வை, பேச்சுக்கள், விஷுவல்ஸ், இதெல்லாம் விட்டு நான் விலக வேண்டியது அவசியம். நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் கேட்ஜெட்ஸ் நமக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தாலும், உபயோகமாக இருந்தாலும், நமக்கு நிறைய தொல்லை கொடுக்கக்கூடியதும் இந்த கேட்ஜெட்ஸ் தான். இன்னைக்கு மொபைல் மூலமாக சீரழிந்து கொண்டிருக்கிற இளைய சமுதாயங்கள் இருக்கிறது. அசிங்கங்களை பார்க்கக்கூடிய இளைய சமுதாயங்கள்
கண்ணுக்கு இச்சையான காரியங்களை பார்த்து சீரழிந்து நேரத்தை வீணடித்து அங்கே பார்க்கிறதை போல தங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சித்து மாட்டிக்கொண்டு வலையில் சிக்கிக்கொண்டு அதிலிருந்து விடுபட முடியாமல் தவிக்கிற எத்தனை பிள்ளைகள். கண்களின் இச்சைக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எதை பார்க்கக்கூடாதோ அதை பார்க்கக்கூடாது, எதை கேட்கக்கூடாதோ அதை கேட்கக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மூன்றாவது, நீங்கள் பாருங்களேன், இன்றைக்கு வெஸ்டர்ன் கலாச்சாரம் இல்லை, வெஸ்டர்ன் கல்ச்சர் கிறிஸ்தவத்துக்குள்ள அதிகமாக உள்ள வந்துருச்சு. ஒரு காலத்தில் அழகாக நம்ம தமிழ் பண்பாட்டின்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு கைகளை கூப்பி பயபக்தியோட மதிப்பு கொடுத்து சொல்லக்கூடிய அந்த காரியம் இன்னைக்கு மாறிக்கிட்டே வருது. ஷேக்கன் கொடுக்குறோம், வெளிநாட்டில் கொடுக்குற மாதிரி ஷேக்கன் கொடுக்குறோம், நல்லது. ஆனால் இதில் கூட நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆண்களோட கரம் கோர்ப்பது தவறு கிடையாது. ஆனால் பெண்கள் மத்தியில் பெண்கள்கிட்ட கையை கொடுக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதிகபட்சம் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆண்டுடைய பிள்ளைகள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது வயதானவர்களோ வாலிபர்களோ அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் சுற்றி திரிகிறான். அப்போ ஒரு சின்ன பாயிண்ட் கிடைச்சா போகுதும், அதுக்குள்ள உள்ள அவன் நுழைந்து விடுவான். ஆகவே இதில் நாம் கவனமாக இருப்போம். தாவீது ராஜா நமக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு பாத்திரம், சிம்சோ நமக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு பாத்திரம், அம்னோன் நமக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு பாத்திரம். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த பக்கம் பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்காக தன்னுடைய மேலாடையே துச்சமென விட்டுட்டு போன யோசேப்பு இருக்கிறாரே, அவர் நமக்கு ஒரு முன் உதாரணம். அந்த யோசேப்பை போல நம்ம வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த பரலோக பயணத்தில் நமக்கு விரோதமாக சாத்தான் ஏகிற இந்த அக்கினி ஆஸ்திரம் போல இருக்கிற இந்த விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், இது அவன் சாத்தான் போடுகிற ஒரு அக்கினி ஆஸ்திரம் என்பதை நாம் உணர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எள்ளளவும் இடம் கொடுக்காமல் நம்முடைய வார்த்தைகளிலும் நம்முடைய செயல்களிலும் நடக்கைகளிலும் பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் நாம் எச்சரிக்கையாக இருக்கவும், ஆண்டவரை முழுமனதோடு கூட நாம் தேடி அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து அனுதினமும் அவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அதன்படி நடந்து ஆண்டவரோடு கூட அன்பின் ஐக்கியத்திலே நாம் சரியாக இருக்கும் பொழுது சாத்தான் கொண்டு வருகிற இந்த அக்னி ஆஸ்திரத்தை நாம் ஜெயித்து பரலோக பாதையிலே முன்னேறி செல்ல முடியும். உங்களை வாழ்த்துகிறேன். அதிக ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட நல்ல ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள், ஊழியம் செய்யுங்க. ஆண்டவர் இதெல்லாம் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு பலனை தருவார். பரலோக பாதையிலே முன்னேறி செல்வீர்கள். காட் பிளஸ் யூ.